ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ராகி பட்டர் குக்கீஸ் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு பட்டர் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ராகி ஃப்ளார், அதுக்கப்புறம் வந்து ஜாங்கிரி பவுடர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஃப்ளார் வந்து எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா, அந்த பட்டர் குக்கீஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கிறதுக்காக நான் பட்டர் ஃப்ளார் ஆட் பண்ணுறேன், ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணுறேன். அப்புறம் சால்ட்டு, ஃப்ளேவருக்காக மில்க் பவுடர் வந்து ஆட் பண்ணுறேன். அப்புறம் வந்து நம்மளோட டோ வந்து டைட்டாக இருந்ததுன்னா லூசன் பண்ணுறதுக்காக வந்துட்டு நான் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எசன்ஸ் வந்து நான் வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வச்சுருக்கிற பட்டரை வந்து நல்லா வந்துட்டு கட் அண்ட் ஃபோல்டன் மெத்தடில் வந்துட்டு நான் ஸ்பேச்சுலா வச்சு மட்டும்தான் நான் வந்து நல்லா வந்து எல்லா பக்கமும் வந்து மிக்ஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து ஜாங்கிரி பவுடர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஜாங்கிரி பவுடரை பார்த்திங்கன்னா சலிச்சிட்டு 2 பேட்சாக வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன். அந்த ஜாங்கிரி பவுடர் வந்து நல்லா பட்டருக்குள்ளே வந்து மிக்ஸ் ஆகிற வரையும் வந்துட்டு நான் நல்லா கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் வந்துட்டு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா வந்துட்டு நான் ஒரு நல்ல ஜென்டிலான ஒரு மிக்சிங் வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற வரையும் அந்த பேட்டரில் வந்துட்டு நான் வந்து ஒரே ஒரு கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் வந்துட்டு இது பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா வெண்ணிலா எசன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல ஒரு மிக்ஸ் எல்லா பக்கமும் அது வந்து அந்த எசன்ஸ் ஸ்ப்ளிட் ஆகிற வரையும் மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து நான் பார்த்திங்கன்னா ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணுறேன். ரைஸ் ஃப்ளார் வந்து நான் அப்படியே ஜல்லடையில் சலிச்சிட்டு ஒரு பேட்சாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் ஃப்ளார் வந்து நல்லா வந்துட்டு அந்த பேட்டரில் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற வரையும் ஸ்பேட்சில் வச்சுட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் ரைஸ் ஃப்ளார் வந்துட்டு நல்லா சலிச்சு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் ஃப்ளார் அப்புறம் வந்து மில்க் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு அந்த பேட்டரை வந்து என்னென்னா நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி உதிர்த்து நல்லா வந்துட்டு நான் வந்து ஒரு பால் ஷேப்புக்கு வந்துட்டு நான் நல்லா கொண்டு வந்துட்டுருக்கேன். இப்போ பேட்டர் கொஞ்சம் டைட்டானனால நான் வந்துட்டு கொஞ்சம் பால் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டரை வந்துட்டு ஒரு பால் ஷேப்புக்கு கொண்டு வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். நல்லா வந்துட்டு மில்க் ஊற்றி நல்லா வந்து அந்த இதை வந்து எல்லா இதுவும் வந்து செப்பரேட்டாக இருக்கிறது எல்லாத்தையும் வந்துட்டு பால் ஷேப்புக்கு கொண்டுட்டு நம்மளுக்கு ஃபைனலாக வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம வந்து கொண்டாண்டோம். இதை வந்து நம்ம ஈச் வந்து நான் பார்த்திங்கன்னா 25 கிராம் குக்கீஸ்க்கு வந்து எடுத்திருக்கேன். எனக்கு வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ குக்கீஸ் கிடச்சிது அப்படின்னா 9 குக்கீஸ் வந்துட்டு எனக்கு கிடச்சிது. இப்போ அதில் எல்லாமே வந்து நம்ம வந்து குக்கீஸ் ட்ரேயில் வந்துட்டு ஒவ்வொன்றா நம்ம வந்து பேஸ்ட் பண்ணலாம். இப்போ நல்லா வந்துட்டு ஃப்ளாட்டாக இது பண்ணிவிட்டு நான் குக்கீஸ் ட்ரேயில் வந்துட்டு இந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்துட்டு எனக்கு கிடச்சிது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓடிஜியில் வந்து வச்சு பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஓடிஜியில் வந்து 160 டிகிரியில் வந்துட்டு 22 மினிட்ஸ் வந்துட்டு நான் பேக் பண்ணி எடுத்தேன். இதுக்கான ஃபைனல் லுக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி தான் கிடச்சிது. என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.